ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இந்த மதிய வேளையில் ஒரு சூப்பரான இடத்துல இருக்கோம். பேக்ரவுண்ட் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், கோயம்புத்தூர் ஜங்ஷனில் தாங்க இருக்கும். என்னடா டைட்டில் இன் தமிழ் சேலம் டு கடலூர் போர்ட் புது எக்ஸ்பிரஸ்ன்னு போட்டிருக்கேன். பட் உள்ளே வந்து பார்த்தா கோயம்புத்தூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைப்பீங்க. எஸ், இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா May 2, 2024ங்க. நம்ம சேலத்துலேருந்து விருதாச்சலம் வரைக்கும் போயிட்டு இருந்த டெமோ எக்ஸ்பிரஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க கடலூர் போர்ட் வரைக்கும். ஸோ அதோட இனாக்ரேஷன் இன்றைக்கி தாங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பியாச்சு. அண்ட் இந்த வெயிலில் டைம் ஒரு 1:15 ஆச்சுங்க. எல்லோரும் இந்த காதலர் தினம் படம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து நம்மளோட ஹீரோ வந்து செமஸ்டர் எக்ஸாமை மறந்துட்டு அவங்களோட க்ரஷ்ஷை பார்க்க போவாங்க. அந்த சீன் பார்த்துருப்பீங்க. பட் நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுங்க. செமஸ்டர் எக்ஸாம் முடிச்சுட்டு என் க்ரஷ்ஷை பார்க்க போனேன் சேலத்தில். அவன் இன்னும் திருந்தலாமாமா. ஒரு சின்ன ஃபன்னு தாங்க. பிகாஸ் நாளைக்கு மறுபடியும் எக்ஸாம் இருக்குது. நம்ம மறுபடியும் நாளைக்கு காலையிலே கோயம்புத்தூர் வரணுங்க. இந்த விலாகை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க, பார்க்கலாம். அண்ட் முக்கியமாக நம்ம கோயம்புத்தூர்லேருந்து சேலம் வரைக்கும் எந்த வண்டியில் போக போகிறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம கோவையின் செல்ல பிள்ளை கோவை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் போகக்கூடிய கோவை எக்ஸ்பிரஸில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். இது ஒரு அன்ரிசர்வ் ஜேர்னியாக தான் இருக்க போகுது. ஸோ உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். வண்டி திருப்பூர்லேருந்து வந்துட்டுருக்கான். 2 மணிக்கு வந்தோடனே நம்ம சீட்டை போட்டு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க ஸ்டேஷனுக்குள்ளே போகலாங்களா? பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 தாங்க இருக்கும். நம்ம கோவை எக்ஸ்பிரஸ்க்கு வந்து இந்நேரம் போட்டிருப்பாங்க. 1:15 பிளாட்ஃபார்ம் போட்டிருப்பாங்க. போர்டில் ஏன் காரணம்னா நம்ம குர்லா எக்ஸ்பிரஸ் இருக்குது பார்த்தீங்களா, மும்பை எல்டிடிலேருந்து கோயம்புத்தூர் 6.5 மணி நேரம் டிலேயில் வந்துட்டுருக்கான். ஸோ அவனுக்கு பிளாட்ஃபார்ம் அலாட் பண்ணனால நம்ம கோவை எக்ஸ்பிரஸ்க்கும் சதாப்திக்கும் ஒன்று அலாட் பண்ணல. ஸோ நம்ம 3rd 4th போய் பார்த்துட்டு மற்ற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். பிளாட்ஃபார்ம் நடந்துட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, பாரத் கௌரவ் ட்ரெயினுங்க. இங்கே வந்து போட்டு வச்சுருக்காங்க எம்டி ரேக்கை. இதுக்கு அந்த 25 ரூபாய்க்கு இது வர. ஆக்சுவலி நம்ம பசங்களாம் மதுரை போகிறானுங்க. எல்லாம் ஊருக்கு போகிறோம். ஒரு 3 நாள் லீவுங்க, எக்ஸாம் ஹாலிடே. அண்ட் இவரை பற்றி சொல்ல ஆனால் மணி நீங்கள் எத்தனை வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஒன் ஆஃப் த ப்ளே பாயின், எங்கள் காலேஜோட ப்ளே பாயினே சொல்லலாம். 6:15 வர வேண்டியவன் 1:30 வரான். இவன் எப்போ கிளம்பி எப்போ மும்பை போவான்? ஃபைனலாக நம்ம கோவை எக்ஸ்பிரஸ்க்கு பிளாட்ஃபார்ம் அலாட் பண்ணிட்டாங்க. 3rd பிளாட்ஃபார்ம். ஸோ நம்ம அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டாட்டா சொல்லிட்டு போகலாம். சரி, அப்படியே பாய்டா. டே பாய் 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 மணி பாய். குர்லா எக்ஸ்பிரஸோட நிலமை பார்த்துட்டிங்களாங்க. இதில் போயே ஆகணுமா? நான்லாம் வாய்ப்பே இல்லைங்க. நான் கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ்க்கு வெயிட் பண்ணியே போயிடுவேங்க. இந்த வண்டியில் போகலான்னு ஒரு ஐடியா, ஒரு குட்டி ஐடியா இருந்துச்சு. பட் வந்து உள்ளே வந்து பார்த்தோன்னே வெறுத்துட்டேன். இந்த வண்டியிலலாம் போகக்கூடாதுன்ட்டு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் கிளம்பலாம். இப்போதைக்கு ஷெடியூல் வந்து 2:45 கொடுத்துருக்கான். பட் நம்ம வண்டி 3:15. சிவனேன்னு அதிலே போய்க்கலாம். இதில் போய் வீணாக நம்மளோட எனர்ஜி பவர் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணி அடுத்த விளாகில் இது பண்ணாமல் அடுத்த விளாக் சரியாக எடுக்கணும். ஸோ இது வேணாம். சேலம் ஜங்ஷன் வந்து நம்ம ஏற்கனவே காலையில் வெஸ்ட் கோஸ்ட்டில் கவர் பண்ணியிருந்தோம். இன்னும் ஒரு நாள் கண்டிப்பாக வந்து இந்த கோவை எக்ஸ்பிரஸை ஃபுல் ஸ்ட்ரெச்சு கவர் பண்ணுவோம். பட் இப்போ கோயம்புத்தூர் டு சேலம் வந்து கொஞ்சம் ஸ்டேஷன் கிராசிங், அப்புறம் நம்ம ட்ரெயின் கிராசிங் மட்டும்தான் காட்ட போகிறோம். நம்ம ஃபுல் மோட்டிவும் சேலம் டு கடலூர் போர்ட் இனாகரேஷனை கவர் பண்ணுறது தாங்க. ஸோ அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். வண்டி வரட்டும். கோவை எக்ஸ்பிரஸ் வந்துருச்சுங்க. இன்னும் 1 மணி நேரம் 15 நிமிஷத்தில் கிளம்பிடும். ஸோ வண்டி கிளம்புனே நம்ம வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக சேலத்தில் மீட் பண்ணலாம்.
ஆன்போர்ட் டீம் பார்த்திங்கன்னா, அதாவது ஆன்போர்ட் டீமில் நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற க்ளீனிங் டீம் பார்த்திங்கன்னா சூப்பராகவே க்ளீன் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட்டில் சீட்டை போட்டாச்சுங்க. டைம் பார்த்திங்கன்னா 2:45 ஆச்சு. நம்ம குர்லா எக்ஸ்பிரஸ் டிபார்ட் ஆனே நெக்ஸ்ட்டு நம்ம சதாப்தி டிபார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கோவை எக்ஸ்பிரஸ் கோவை மண்ணை விட்டு கிளம்புவாங்க. ரெண்டுத்தோட ஜென்ரேட்டரும் அவ்வளோ சவுண்டு வருதுங்க. ஆனால் நம்ம கோவைக்கு வந்து லோக்கோ அட்டாச் பண்ணல. ஸோ லோக்கோ அட்டாச் பண்ணுறதுக்காக தான் பார்க்குறக்காக வந்திருக்கேன். ஒரே விஷயம் பார்க்குறக்காக வந்திருக்கேன். நோ வீடியோ. லோக்கோ அட்டாச் பண்ணிட்டு எந்த லோக்கோன்னு பார்த்துட்டு நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம எடுக்க போகிறதில்ல. ஸோ அப்படியே நம்ம ஃப்ரெண்டில் போயிடலாங்க. இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்லேருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் வரைக்கும் யார் ஃபுல் பண்ணிட்டு போக போகிறாங்கன்னா மேப் 7 ஈரோடு தாங்க ஃபுல் செக்ஸ் போக போகுது. இங்கே பார்த்தீங்களா, நம்ம தமிழ்நாடு இல்லைங்க, சாரி, நம்ம இந்தியாவிலே ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ட்ரெயினுங்க. கன்னியாகுமரிலேருந்து ஸ்ரீமாதா வைஷ்ணவி தேவி கத்ரா வரைக்கும் போகக்கூடிய ஹிம்சாகர் எக்ஸ்பிரஸுங்க. இந்த ஜேர்னியில் நம்ம தனியாக ட்ராவல் பண்ண போகிறதில்ல. நம்மளோட காலேஜ் மேட் சிவபாரதி கூட தான் ட்ராவல் பண்ண போகிறோம். அதே மாதிரி நீங்கள் 12th முடிச்சுட்டு உங்கள் அட்மிஷனுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா இவர் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இவர் அட்மிஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணிகிட்ருக்காரு. நம்பர் காண்டாக்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேலம் போயிட்டு அங்கேருந்து அடுத்த ஜேர்னி இவர் கூட தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஃபுல் ஜேர்னி இருக்க போகிறாரு. நாங்கள் மீட் பண்ணலாம். பயங்கர அதிசயமாக இருக்குங்க. நம்ம கோவை எக்ஸ்பிரஸ் ஷார்ப் டைமில் 3:15 எடுத்துட்டாங்க. சதாப்தி ஆகட்டும், அதுக்கு முன்னாடி கிளம்பின குர்லா ஆகட்டும், எல்லாம் டிலேயில் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பட் நம்ம கோவை எக்ஸ்பிரஸ் ஷார்ப்பான டைமில் டிபார்ட் ஆகியாச்சு கோயம்புத்தூர் விட்டு. நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி கோயம்புத்தூர் தாண்டி போயாச்சுங்க. இனி நான் சேலத்தில் உங்களை மீட் பண்ணுறேன். சேலத்துக்கு நடுவில் நம்ம ஈரோடு அண்ட் திருப்பூர் இருக்குது. ஸ்டேஷன்ஸ் கவர் பண்ணிட்டு அப்படியே கிராசிங்ஸ் இருந்தால் கவர் பண்ணுறேன். ஏன்னா நம்ம முக்கியமாக இந்த டைட்டிலே சேலம் டு கடலூர் போர்ட் டெமோ எக்ஸ்பிரஸ்ன்னு வச்சுருக்கோம். ஸோ முக்கியமாக கவர் பண்ணலான்னு வந்திருக்கோம். ஏன்னா இப்போ வரைக்கும் அதெல்லாம் நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லணும். நான் சேலம் போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். எத்தனை வடக்கான்னு பாருங்கள் மக்களே, கொஞ்சம் லைனாக பாருங்களே. யாரா நீங்கள்லாம்? இப்போ இந்த ட்ரெயின் ஃபுல்லாமே அவனுக்கு தாங்க. இங்கே பாருங்க, ஒக்க மக்கா இதெல்லாம் டிக்கெட் எடுத்துருப்பானுங்களானே தெரியல. பா
ஃபைனலாக நம்ம சேலம் ஜங்ஷன் 5:50க்கு ரீச் பண்ணியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் நடக்க போகுது. 6:20க்கு நம்ம கிளம்ப போகிறோங்க. மறுபடியும் இங்கிருந்தா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் டைட்டில் அண்ட் தமிழ் பார்த்துருப்பீங்க. எஸ், சேலத்துலேருந்து நம்ம விருதாச்சலம் டெமு வந்து கடலூர் போர்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட இனாகரேஷன் வேறு எதுவும் இல்லை, எங்கள் ஊர் தான், இவங்க ஊர் தான். ஸோ அதோட இனாகரேஷனை கவர் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இது வரைக்கும் நான் யூடியூப்லேயும் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். ஒரு பர்ஃபெக்டான vlog இங்கே சேலத்துலேருந்து கடலூர் போர்ட் வரைக்கும் வந்ததில்லை. ஸோ நம்ம பண்ணுவோம். எஸ், நம்ம ஒன்றும் டிக்கெட் எடுக்கலாங்க. நம்ம சேலம் ஜங்ஷனுக்கு முன்னாடி இருக்கோங்க. இதோட நான் செகண்ட் டைம் நம்ம சேலத்துலேருந்து கிளம்புறோன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கோவை பார்த்தீங்களா, நம்ம வந்த ட்ரெயின்லேயே போயிருந்தோம். அண்ட் இப்போ வந்து சேலத்துலேருந்து கடலூர் போர்ட் வரைக்கும் போக போகிறோம். ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். Salem Vidyathalam Demo Special Express from Salem to Vidyathalam, new from platform number 3 at the scheduled departure time of 18:20. இன்னைக்கு ஒரு சூப்பரான இனாகரேஷன் நினச்சி வந்தேன். பட் எந்த டெக்கரேஷனும் இல்லை. சேலம்லேருந்து கடலூர் போர்ட் வரைக்கும் இந்த டெமோ எக்ஸ்பிரஸில் தான் நம்ம போக போகிறோம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி தாங்க ஃபர்ஸ்ட் ரன். முதல்ல வந்து நம்ம சேலம்லேருந்து விருதாச்சலம் வரைக்கும் தாங்க இருந்துச்சு. இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி May 2 எக்ஸ்டெண்ட் பண்ணி கடலூர் போர்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இன்றைக்கி ஃபுல் ஸ்ட்ரெச் கவர் பண்ண போகிறோம். இந்த வண்டி வந்து ஒரு பர்ஃபெக்டான கிளியரான vlog வந்து சேலத்துலேருந்து யாரும் பண்ணதில்லை. ஸோ நம்ம தான் பண்ணுறோம். எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வண்டி வந்து 6:20 கிளம்பிடுவாங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குது. ஸோ நம்ம டக்குன்னு போய் கிளம்பலாம். ஃபைனலாக நம்ம சேலத்துலேருந்து கடலூர் போர்ட்டுக்கு ட்ரெயின் கிளம்பிடுச்சுங்க. சேலத்துக்கு அப்படியே ஒரு டாட்டா சொல்லிடலாங்களா? பாய் பாய். அப்படியே இதுக்கப்புறம் சேலம் மார்க்கெட், அப்படியே ஏகப்பட்ட ஸ்டாப்ஸ் இருக்குது. நான் இந்த வண்டி போக போக ஒவ்வொரு ஸ்டேஷனில் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேங்க. அண்ட் இந்த வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா 06122ங்க. நம்ம சேலம்லேருந்து கடலூர் போர்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக இந்த வண்டி கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 196 கிலோமீட்டருங்க. இதில் இடையில ஏகப்பட்ட ஸ்டாப்பேஜஸ் இருக்குது. இப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனால் நம்ம ஈரோடு போய் கோயம்புத்தூர் ரீச் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம லெஃப்ட்டில் கட் ஆனதுனால சேலம் மார்க்கெட் போய் ஆத்தூர், சின்ன சேலம், விருதாச்சலம் போயிட்டு கடலூர் போட்டு போவோங்க. ட்ரெயின் விருதாச்சலத்துக்கு அப்புறம் எந்த வழியாக போகுதுன்னா நெய்வேலி வழியாக கவர் பண்ணுதுங்க. ஸோ நெய்வேலி கடலூர் போட்டு மக்களுக்கெல்லாம் சூப்பரான ட்ரெயினே சொல்லலாம் ஈவினிங் டைம். அண்ட் காலையில் போகிற ட்ரெயினும் நான் உங்களுக்கு விருதாச்சலத்தில் அப்டேட் பண்ணுறேன். சேலம் மார்க்கெட்டில் இந்த வண்டிக்கு டிமாண்டை மட்டும் பாருங்கள். மக்கா சேலத்துலேயே பயங்கர க்ரௌட் ஏறினாங்க. ஸோ இந்த வண்டி செம டிமாண்டை க்ரியேட் பண்ணுதுங்க. இப்போ கடலூர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணனால இன்னும் டிமாண்டை க்ரியேட் பண்ணுது. ஆமாம், இல்லை வேறு 2 நாளுக்கு அப்புறம் பேசணும் போகிறோம் அப்படின்ட்டு நான் எங்கேயா போயிட்டு ரைட்டு.
ஆத்தூர் ரீச் பண்ணியாச்சுங்க. இந்த ட்ரெயினை பற்றி சொல்லணும்னா ஸ்பீடு அப்படி இருக்குங்க, சும்மா 75-80க்கு மேலே போயிட்டுருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்ன சேலமில் மீட் பண்ணலாம். இப்போ அப்படியே ஆத்தூர்லேருந்து கிளம்பிடலாங்க. அதெல்லாம் கடைசியாக போடுவாங்க. ரவி ஓட்டு விடுவாங்க. இவங்க ரவிக்கு போடுற பஸ்ஸு. சின்ன சேலம் ரீச் பண்ணியாச்சுங்க. கரெக்டாக 8:07க்கு வந்திருக்கோம். 7:51க்கு ஷெடியூலுங்க. அண்ட் இந்த வண்டியில் நம்ம சேலத்துலேருந்து கடலூர் போர்ட் வரைக்கும் ஜஸ்ட் 45 ருபீஸில் ட்ராவல் பண்ணலாங்க. இப்போ வரும்போது பார்த்துருப்பீங்க, ஆப்போசிட்டில் புதுச்சேரி மங்களூர் வந்து இந்த ரூட் விட்ருக்காங்க. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். நான் வந்து இந்த ரூட்டில் வந்து நம்ம எஸ்எம்பிடி பெங்களூர் காரைக்கால் இந்த வண்டி ஒன்று, அப்புறம் வேறு ஏதாச்சும் வண்டி ஓடுன்னு பார்த்தா இவ்வளோ ஸ்பெஷலான எக்ஸ்பிரஸுங்க புதுச்சேரி மங்களூர். அந்த வண்டி வந்து இந்த வழியாக தான் போகுது, நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் மோஸ்ட்லி முக்கால்வாசி க்ரௌடு பார்த்திங்கன்னா இங்கே இறங்கிட்டாங்க. சின்ன சேலத்துலேயே ஆத்தூரில் தான் ஃபுல் டிமாண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. பாதி பேர் விருதாச்சலத்தில் இறங்கிடுவாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக இந்த ரூட்டில் ட்ரை பண்ணியிருக்காங்க, அவ்வளோ டயர்டாக இருந்ததில்லை. பட் இந்த மெமோ ஒவ்வொரு ஸ்டாப்பும் நின்று வரனாலையா என்னன்னு தெரில, ஒருவேளை நைட்டில் ட்ராவல் பண்ணுறனால என்னமோ தெரில, செம்ம டயர்டாக இருக்குது. நான் அன்றைக்கி எஸ்எம்பிடிலேருந்து காரைக்கால் அந்த ஒரு டைம் இல்லைங்க, ஒருவேளை அன்றைக்கி ஸ்லீப்பரில் ட்ராவல் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா ஐகாட்ஸில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். சூப்பரான ஜேர்னிங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான் பண்ணியிருந்தோம் எஸ்எம்பிடிலேருந்து காரைக்கால் வரைக்கும். அண்ட் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8:35 ஆச்சுங்க. விருதாச்சலம் பக்கம் போயாச்சு. விருதாச்சலம் போயிட்டு அங்கேருந்து ஒரு பேக்வேர்டில் நம்ம கடலூர் ரீச் பண்ணுவோங்க. எஸ், ஃபைனலாக விருதாச்சலம் ரீச் பண்ணியாச்சு. இவனை எங்கள் ஊருக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் எங்கள் ஊர்லேருந்து நாங்கள் சென்ட் ஆஃப் பண்ண போகிறோம் அவனை. ஆக்சுவலி என்ன பிளான்னா, நான் கடலூர் வரைக்கும் போகலாம் தான் பிளானு. சில சிச்சுவேஷனால் கனெக்டிவிட்டி ட்ரெயின் இல்லாதனால ஸோ நம்ம இங்கேருந்து ரெண்டு கார்டு கொடுக்க போகிறோம். கடலூர் வரைக்கும் போகிறதுல 1 நாள் ஃபுல்லாக கவர் பண்ண. ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இவன் கடலூர் வரைக்கும் வராமல் இருக்கிறதுனால. ஆக்சுவலி வழியிலே இவனை துரத்தி நான் வந்து கடலூர் வரைக்கும் போகிற மாதிரி தாங்க பிளானு. அங்கே போய் இந்த வண்டி வந்து 10:20க்கு போவோம். அங்கேருந்து 10:40க்கு ராமேஸ்வரம் வண்டியை பிடிச்சிட்டு நம்ம திருச்சிராப்பள்ளி போய் திருச்சிராப்பள்ளிலேருந்து மங்களூர் வண்டியை பிடிக்கலாம் தான் ஒரு பிளான். பட் நாளைக்கு காலையில் ஒரு முக்கியமான விஷயம், காலையிலே ஒரு 9 மணிக்கெல்லாம் பண்ணுங்களா, அரியரா நீனு எக்ஸாம் இருக்குது, அவ்வளோதான். ஸோ அதனால் விருதாச்சலத்தில் இறங்கியாச்சு. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க நம்ம கோயம்புத்தூர். பாய் பாய். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க நம்ம கோயம்புத்தூர்லேருந்து விருதாச்சலம் வந்திருப்போம். ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனான வீடியோ, கடலூர் வரைக்கும் கவர் பண்ண வேண்டியது. பட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஃபுல் விளாக் பண்ணலாம். ஸோ வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சிவபாரதிக்கு ஒரு டாட்டா சொல்லிடுவாங்க. பாய். இவன் அப்படியே ஊருக்கு போயிட்டு மண்டே வருவான், நம்ம மண்டே மீட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த டைம் ஆகுதுடா, கிளம்புறேன். பாய் பாய்.